அல்லேலூயா. இயேசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவனே, நீர் தொடர்ந்து ஆண்டவரே இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இரட்ட கொட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். முதல் வார்த்தை வந்து ஆண்டி பேசிட்டாங்க. இரண்டாவது வார்த்தையாக இயேசுப்பா சிலுவையில் என்ன பேசினார்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல, லூக்கா 23:43, இரண்டாவது வார்த்தை இயேசுப்பா சிலுவையில் பேசினது, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஏசப்பா நடுவுல இருந்தாரு. அவர் ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு கல்லனை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுல ஒரு கல்லை வந்து தான் செஞ்ச தப்புக்கு உணர்ந்து தேவ பயம் உள்ளவனா ஏசப்பாவை நோக்கி மன்னிப்பு கேட்கிறான். அப்ப ஏசப்பா பதில் தந்ததுதான் இந்த வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அதே லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 39 வாசிக்கும் போது, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை பார்த்து இகழ்ந்தான். ஒருத்தவன் மன்னிப்பு கேட்கிறான், இன்னொருத்தன் அந்த சிலுவையில் அறையப்பட்டு இருந்த நேரத்திலே வந்து ஏசப்பாவை பார்த்து பரியாசம் தான் பண்றான். நீ கிறிஸ்துவானா எங்களையும் உன்னையும் சேர்த்து ரட்சித்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஏசப்பாவை பார்த்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, திமுறா பேசுற மாதிரி தான் பேசுறான். ஆனா இன்னொருத்தவன் என்ன பண்றான்னா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இன்னொருத்தவன் என்ன பண்றான்னா, அந்த ஏசப்பாவை பார்த்து பரியாசம் பண்றவனை பார்த்து இன்னொரு கல்லன் சொல்றான், நம்ம வந்து தப்பு பண்ணோம், நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், ஆனா இவர் எந்த தப்பும் பண்ணலையே, இவர் ஏன் தண்டிக்கப்படுறான்னு சொல்லி அவனை பார்த்து சொல்றான். அவனை பார்த்து சொல்லிட்டு தான் வந்து அவன் தன்னுடைய தப்பை உணர்ந்தவனா ஏசப்பா பார்த்து இந்த ஜபத்தை கேட்கிறான், ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா பார்த்து வேண்டான். அப்படி ஏசப்பாவை பார்த்து அவன் கேட்கும் போது தான் ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. அவன் லாஸ்ட் நேரத்துல அந்த சாக போறோன்ற அந்த மரண தருவாயில கூட ஒருத்தன் வந்து ஏசப்பாவை பார்த்து ஜெபிச்சதுனால ஏசப்பா வந்து அந்த பதில தராரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பரதீஸ்னா இங்கிலீஷ்ல பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரடைஸ்னா தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சொல்லுவாங்க. அதே லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா 16:22, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அந்த பரதேசுன்றதுக்கு இன்னொரு பேர் பைபிள்ல சொல்லியிருக்காங்க, ஆபிரகாமின் மடி அப்படின்னு சொல்லி லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லியிருக்காங்க. இதே இந்த அதிகாரத்துல ஏசப்பா சீஷர் கிட்ட சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் இருந்தான், அவன் வந்து நல்ல ஐஸ்வர்யமான விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா அவன் வீட்டு வாசல்ல லாசரு என்று பெயர் கொண்ட தரித்திரன் இருந்தான். அவனுக்கு வந்து சரீரத்துல வந்து பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலினால் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இது வந்து இந்த ஐஸ்வர்யவான்ன்றது சிலுவையில ஏசப்பாவை பார்த்து ஒருத்தன் பரியாசம் பண்ணான். அவனுக்கு எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கலாம். இவன் பூமியில இருக்கும் போது நல்லா வஸ்திரம் தரிச்சு, நல்லா விலையேறப்பட்ட வஸ்திரம் எல்லாம் தரிச்சு வாழ்றான். ஆனா வீட்டு வாசல் அருகே வந்து லாசரு என்ற பெயர் கொண்ட மனுஷன் இருக்கான்.
அவன் வந்து உடம்புல வந்து நல்ல பருக்கள் வியாதி உள்ளவனா இருக்கான். அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் இருக்கான். வீட்டு வாசல்ல இருக்க அந்த மேஜை, அந்த டேபிள் மேல இருக்கிற அந்த ஒரு சாப்பாடாச்சும் விழுந்தா தான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கொள்ளலாம் என்ற இதுல அவன் அவ்வளவு வறுமையில இருந்தான். ஆனா அவன் அப்படி இருக்கும்போது அந்த லாசரு என்ற மனுஷன் வந்து ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்படுகிறான்னு சொல்லி பைபிள்ல சொல்லுது. அதே மாதிரிதான் ஒருத்தவன் வந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டவன் அந்த நொடியிலே வந்து ஏசப்பா அவனுக்கு மதிப்பளித்து மன்னிப்பு தராரு. மன்னிப்பு தந்து நீ இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் சொல்றாரு. அப்போ ஒருத்தவன் வந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறான். அவன் ஏசப்பாவோட ராஜ்யத்துல ஏசப்பா கூட இருக்கான். ஆனா இன்னொருத்தவன் வந்து ஏசப்பா பார்த்து பரியாசம் பண்ணின வந்து நிச்சயமா வந்து நரகத்துல இருப்பான்ன்றது வந்து சந்தேகமே இல்லை. ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல பரலோகத்துக்கு பாரடைஸ்ன்னு சொல்றாங்க, நரகத்துக்கு ஹெல் அப்படின்னா ஹேடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆதிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப ஆதிஸ் என்ற இதுல வந்து யோபு 10ஆம் அதிகாரம், யோபு 10:21. யோபு 10:21. அப்ப அந்த நரகத்துக்கு பைபிள்ல யோபு 10:21 யோபு சொல்றாரு, காரிருளும் மரண அந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போக முடியும். அதாவது அந்த நரகன்றது வந்து ஒரு ஒழுங்கற்ற இடம், ஃபுல்லா நெருப்பு. அந்த ஆதிசம் சொன்னால அந்த ஆதிசுக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்கு. அந்த ஆதிஸ் என்ற மீனிங் வந்து ஃபுல்லா நெருப்பு நிறைஞ்ச இடம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பைபிள்ல சொல்லியிருக்காங்க, ஒரு ஒழுங்கில்லாத இடம், ஃபுல்லா இருளான இடம். அந்த இடத்துல வந்து அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்கும் சொல்லி ஏசப்பா வந்து லூக்கா அப்புறம் மார்க் மத்தையெல்லாம் ஏசப்பா நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த இருள் சூழ்ந்த இடத்துக்கு தான் வந்து ஏசப்பாவை பரியாசம் பண்ண இன்னொருத்தவன் கண்டிப்பா போயிருப்பான். இன்னொருத்தவன் வந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போயிட்டான். இன்னொருத்தவன் வந்து நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். அதே மாதிரிதான் ஏசப்பா அன்னைக்கு வந்து அந்த கல்லை வந்து கடைசி நேரத்திலேயாச்சும் வந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போயிட்டான். அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு வந்து அசால்ட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கடைசி நேரத்துல சாகிற நேரத்திலேயாச்சும் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசுல நினைக்கவே கூடாது. இன்னொரு வசனம் வந்து மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்போ இயேசுவை வந்து நம்ம கிருபையின் காலத்துல வச்சிருக்காரு. அப்ப கிருபையின் காலத்தில் இருக்கும் போதே நம்ம மனம் திரும்பணும். நம்மளுக்கு வந்து மனம் திரும்ப சான்ஸ் கொடுத்துருக்காரு. மனம் திரும்பி பரலோக பாதையில நடக்கணும். பிதாவுக்கு பிரியமான விதத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே ஏசப்பாவுக்கு பிரியமானதான் இந்த பூமியில இருக்கணும். அதான் கிருபையின் காலத்துல ஏசப்பா நம்ம வச்சிருக்கேன். இந்த கிருபையின் காலத்துல இருக்கும் போதே நம்ம மனம் திரும்பி அவர் வரும்போது அவரோட போயிடணும். இப்ப இந்த கல்லணை மாதிரி லாஸ்ட் நேரத்துல வந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு பரலோகத்துல போயிடலாம்னா கண்டிப்பா முடியாது. ஏசப்பா வந்து இப்ப நம்மள கிருபையின் காலத்துல வச்சிருக்காரு. இந்த லாஸ்ட் மினிட்ல நம்மள ஜெபிச்சுட்டு பரலோகத்துக்கு போனன்ற சான்ஸே இல்லை. அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏசப்பா வரும்போது ரட்சிக்கப்பட்டவங்க உண்மையா இருக்கும் எல்லாமே மறைஞ்சு உடனே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து நம்ம மனம் திரும்பி ஏசப்பாட்ட ஒப்புக்கொண்டு பரலோகத்துக்கு போயிடலாம் நிச்சயமா கூடாத காரியம். இப்ப இந்த கிருபையின் காலத்திலே வந்து நம்ம மனம் திரும்பி ஏசப்பாவோட வாழணும்ன்றதுதான் இந்த 2வது வார்த்தை சொல்லுது. அப்ப நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பான் என்று சொல்லி ஏசப்பா இந்த 2வது வார்த்தையை ஏசப்பா சொல்லியிருக்காரு. இதோட இந்த வார்த்தை முடியும். செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஏசப்பா இந்த வார்த்தையோடு இந்த வார்த்தையை கொண்டு நீங்க எங்களோட பேசுனதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிற என்று சொல்லி நீங்க பிரசங்கிக்க தொடங்குனீங்களே ஏசப்பா. எங்களுக்கு கிருபையின் காலத்தை நீங்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஏசப்பா எங்களை நாங்கள் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உடைய கிருபையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீதியான வேலை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.